ஹாய் மச்சி, உங்களோட முன்னாள் காதலியை திருப்பி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம பாடி லாங்குவேஜ் சேனலில் ரொம்பவே ப்ராக்டிக்கலான டிப்ஸ், ஐடியாஸ், அப்புறம் எதெல்லாம் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமோ அது மாதிரி தான் உங்களுக்கு ஐடியா டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். மூஞ்சில் அடித்த மாதிரி தான் இருக்கும் சில விஷயங்கள். ஏன்னா அதுபடி தான் சொல்லணும், உங்களுக்குள்ள ஒரு ஆசையை உண்டு பண்ணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் சொல்லிடுறேன். நான் உங்கள் எக்ஸ் உங்கள் கூட திருப்பி வருவாளா அப்படின்றத நம்ம எப்படி டிசைட் பண்ண முடியும்னா, நீங்கள் பிரிஞ்சிங்க, வாட் இஸ் த ரீசன், என்ன காரணத்தால் நீங்கள் பிரிஞ்சிங்க, அதை பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க திருப்பி வருவாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கும் ஈகோ ரொம்ப இருக்குது, அந்த பொண்ணுக்கும் ஈகோ ரொம்ப இருக்குது. அப்படின்னா அந்த ஈகோவை ஓர வச்சுட்டு நியூட்ரலாக திங்க் பண்ணால் அவங்க ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த பொண்ணு அந்த ஈகோவிலேருந்து இறங்கி வரமாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இல்லை கைஸ். ஏன்னா ஈகோ அப்படின்றது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னாலே அது நாசமாக போச்சு. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்க்கலான்னா, அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிடுறாங்கன்னா எதுக்காக விட்டுட்டு போகிறாங்க? இன்னொரு பையன் கிடச்சிட்டான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னொரு பையன் உங்களோட சூப்பராக சம்பாதிக்கிறான், உங்களோட நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களை மட்டம் தட்டிட்டு விட்டுட்டு போகிறாங்க. அப்படின்னா திருப்பி வந்தாலுமே வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உங்களுக்கு திருப்பி வேணும்னு நீங்கள் நினைக்காதீங்க கைஸ். இட்ஸ் வெரி வெரி பேட். அந்த பொண்ணு ஆல்ரெடி உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதனால் அவள் திருப்பி வந்தாலுமே தேவையில்லை. ஏன்னா அந்த பொண்ணு திருப்பி கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய அடியாக வாங்கிட்டு ஃபீல் பண்ணுவாள், இந்த பையனை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சண்டை போட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து பயங்கரமாக வார்த்தையை விட்டுடுறீங்க. ஓகேவா? பயங்கரமாக வார்த்தையை விட்டுடுறீங்க. அப்படி இந்த பிரிவினை ஸ்டார்ட் ஆகும்போது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சண்டேல தான் வார்த்தையை விடுறீங்க தவிர நார்மலாக நீங்கள் அப்படி பேசுகிற ஒரு ஆள் கிடையாது. ஆனால் இந்த சண்டை ரெகுலராக உச்சகட்டமாக நடந்துக்கிட்டே இருக்குது, மாற்றி மாற்றி பெரிய சண்டையாக போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சண்டை சின்னதாக ஸ்டார்ட் ஆகி அது முத்தி போய் பெரிய கிராக் ஆயிடுது. ஸோ அந்த கிராக் திருப்பி ஜாயின் பண்ணுறது இட் இஸ் நாட் பாசிபிள் ரியலி கைஸ். இப்போ ஒரு பிரிவினை வந்தனால தான் அங்கே ஒரு பிரிவே நடக்குது பார்த்துக்கோங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன், அப்புறம் என்ன சின்ன பிள்ளைத்தனமான தப்புகள், இதனால தான் மோஸ்ட்லி இங்கே பிரேக்கப்பே ஆகுது. ஆனால் இங்கே ஈகோவை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகணுன்னு நீங்கள் டிசைட் பண்ணி, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை மாற்றிக்கணும் பார்த்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துட்டாலே ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். பொண்ணு நிறையா கொடுக்கணும், பையன் கம்மியாக கொடுக்கணும் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா கிடையாது. ஈக்குவலாக இருக்கணும். தப்பை கரெக்ட் பண்ணிக்கணும். பொண்ணும் தப்பு இருந்தால் திருத்தணும், பையனும் தப்பு இருந்தால் திருத்தணும். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகும். மித்தபடி கைஸ், உங்கள் எக்ஸை திருப்பி கிடைப்பாளா மாட்டாளான்றது நீங்கள் போட்ட சண்டையை பொறுத்து தான். சின்ன சண்டை அப்படின்னா ஒன்றும் ஓகே, பெரிய சண்டை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அவங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க. அவங்க எப்படி சொல்ல, அதையும் தாண்டி ஒரு நல்ல பொண்ணு நல்ல பையனாக இருந்தால் சரி ரைட்டு, நம்ம பையன் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. திருப்பி வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் அனுசரித்து போகணும். சில விஷயங்களை நீங்களும் மாற்றிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா சண்டை போட்டு கடைசி வரைக்கும் எனக்கு பல எக்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.